சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானோட ப்ரோக்ராம் கோடிங்கை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் அது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, சேம் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ரிவர்ஸ் தி அப்படின்னு 3 வேர்டு வந்துருக்கு. இங்கே ரிவர்ஸ் அப்படின்ற வேர்டுக்கும் தி அப்படின்ற வேர்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் இருக்குது. அப்போ ரிவர்ஸ் அப்படின்ற கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஒன் ஸ்ட்ரிங், அண்ட் தி அப்படின்ற கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒன் ஸ்ட்ரிங், அண்ட் 2 அப்படின்ற ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் 2 கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஒன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு கேரக்டர்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ரிவர்ஸில் நம்ம எழுதணும் அப்படின்னா சேமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பைத்தானில் நம்ம ஒரு கோடிங்கை வந்து ரைட் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமோட கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபஸ்ட் இயர் பிசிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு 8 எக்ஸசைஸ் நம்பராக இந்த பைத்தான் ப்ரோக்ராம் கோடிங் ப்ராப்ளம் சால்விங் யூஸிங் பைத்தான் அப்படின்ற லேப் எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட சோர்ஸ் கோடிங் ஒரு 8 or 9 லைன்ஸஸ்லேயே முடிஞ்சு போகுது. ஸோ கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா STR அப்படின்றத நான் ஒரு ஸ்ட்ரிங்கோட நேமாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ STR ஈக்குவல் டு இன்புட் என்டர் தி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டை வந்து யூசர் ப்ரோக்ராமை கம்பைலேஷன் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸை வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எழுதும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கம்பைலேஷன் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரிங்ஸை வந்து கொடுத்தாங்களோ அந்த ஸ்ட்ரிங்ஸ் ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து நமக்கு ரைட் பண்ணுறதுக்கு அனதர் ஒன் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றது தான் REV_STR ஈக்குவல் டு நல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா யூசர் என்ன ஸ்ட்ரிங் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸோட ப்ரோக்ராம் கோடிங்கில் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் ஒரு நேமை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் கேரக்டர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது கம்பைலேஷன்ஸ் எரர் வரும். ஸோ அதனால தான் ரிவர்ஸ்க்கு REV ஆகும் அண்டு ஸ்பேஸஸ்க்கு அண்டர்ஸ்கோர் ஆகும், ஸ்ட்ரிங்க்கு STR அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம காமனாக வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன்ஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரிவ் அப்படின்றதுல R வந்து அப்பர் கேசஸ் ஆகும், S வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேசஸ் ஆகும் கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் இந்த வேரியபிள் நேம்ஸை உள்ள ஒரு ஃபார் லூப்லேயோ இல்லை ஒரு இஃப் கண்டிஷன்ஸ்லையோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் கேரக்டர்ஸும் நமக்கு மேட்சஸ் ஆகணும். அப்படி மேட்சஸ் ஆகலை அப்படின்னா நேம் எரர் இந்த மாதிரி கம்பைலேஷன்ஸில் நமக்கு வரும். ஏன்னா பைத்தானோட ப்ரோக்ராம் கேஸ் சென்சிட்டிவ். அதனால் என்னென்ன கேரக்டர்ஸை நம்ம அப்பர் ஆர் லோயரில் கொடுக்குறோமோ அந்த கேரக்டர்ஸை உள்ள ஒரு ஃபார் லூப்லேயோ இல்லை கண்டிஷன்ஸ்லேயோ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சேம் கேரக்டர்ஸ் போத் ஆஃப் சேமாக இருக்கணும். பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால. ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஒரு ஃபார் லூப்பை டிஃபைன் பண்ணுறேன். ஃபார் I in STR அப்படின்றது இட் இஸ் a string name. ஸோ இந்த ஸ்ட்ரிங் நேமை ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு I ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், அதாவது ஒவ்வொரு கேரக்டர்ஸஸாக ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு எழுதுறதுக்காக ஃபார் லூப்பில் இந்த லைன்ஸஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் என்னென்ன கேரக்டர்ஸை வந்து அது ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எழுதிச்சோ அதுவும் எனக்கு பிரிண்டிங்கில் வரணும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோஸ் தி ஸ்ட்ரிங் இன் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து அதை எடுத்துக்கிச்சோ அந்த இது வந்து நமக்கு வரணும். ஸோ அதை வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். இஃப் கண்டிஷன்ஸில் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஆர்டர், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோ ரிவர்ஸில் பிரிண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டில் ஸ்ட்ரிங்
this given string is palindrome அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழில் வந்து அம்மா அப்படின்ற வேர்டு வந்து நான் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AMMA அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதினாலும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூசர் கொடுத்த ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுகிற ஸ்ட்ரிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் இஃப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். இன்கேசஸ் சேமாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து வராது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது ரிவர்ஸில் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா MAM அப்படின்னு வரும். ஸோ மேடம் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் M அப்படின்றது அப்பர் கேஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் கேஸ் லோயரில் போயிடுச்சு. இந்த மாதிரியான ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் கொடுக்குறப்ப சேம் கேரக்டர் வரும். போத் கேப்சல் ஆர் ஸ்மாலில் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அனதர் ஒன் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கொடுப்போம். சார் அப்படின்னு கொடுக்கலாம். சார் அப்படின்னு கொடுக்குறப்ப ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதும். ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா RIS. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போது எல்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்டிங் ஆகும். த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் palindrome அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ வாங்க இப்போ கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கீ கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் அதாவது லாஸ்ட்டில் இருக்க டேட் ஒரு எடுத்துக்கிச்சு. த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் palindrome அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்து நமக்கு வந்திருக்கு. அகைன் கோடிங்கை நீங்கள் கம்பைல் பண்ணணும் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒன் டைம் ரன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் அப்படின்னு நான் வந்து அடிச்சுக்கிறேன். குட். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் palindrome. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் palindrome அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்டிங்கில் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ண எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.